guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to Gai3's Kitchen Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ரொம்பவே இன்ஸ்டன்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. கோகோனட் ரைஸ் சேவை. சோ வாங்க இப்போ எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். சோ பியூர் ரைஸ் சேவை கான்கார்ட் பிராண்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஈஸியா அவைலபிள் ஆகிற ஒரு பொருள் தான் இது. ஒரு பவுல் ஃபுல்லா வந்து ஸ்டவ்ல நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். இப்போ நான் வந்து 2 கப் அளவு சேவை சேர்க்க போறேன். இப்போ நீங்க 2 கப் அளவு சேர்த்தீங்கன்னா அது 4 கப் அளவுக்கு உங்களுக்கு டபுள் குவான்டிட்டியில தான் வந்து நல்லா வெந்து வரும். அதனால நீங்க அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க இப்படியே அதை விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிருக்கணும், அதுதான் மெயின். இப்போ பாத்தீங்கன்னா நான் 2 கப் தான் போட்டேன், அது 4 கப் அளவுக்கு ஃபுல்லா வந்திருக்கு. அது நல்லா வெந்தும் இருக்கு பாருங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளவே வந்து நீங்க எடுத்துடுங்க, இல்லைன்னா அது குழஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி தனியா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம், எல்லா தண்ணியும் போற மாதிரி. பேன் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு. நான் வந்து கிரன்ச்சினஸ் கொஞ்சம் அதிகமா தெரியணும்னு சொல்லிட்டு அதிகமா கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். அப்படி உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். நான் வந்து ஜஸ்ட் கலர் அண்ட் டேஸ்ட்காக கேரட் வந்து 1/2 கப் சேர்க்கிறேன். கேரட் இல்லைனாலும் பரவாயில்ல. மெயின் வந்து கோகோனட் தான். நல்லா துருவி எடுத்த கோகோனட் 1 கப் சேர்த்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட கோகோனட் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து லெமன் ஜூஸ் வச்சு கூட லெமன் சேவை மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து பொறுமையா இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ லாஸ்டா நம்மளோட சேவையை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சேவை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் அதில் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கும். விருப்பம் இருந்தால் லாஸ்டா வந்து கொத்தமல்லியும் நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் இன்ஸ்டன்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.